குரலாக அவர்களுக்கு ஆதரவாக இன்று கோவை மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் வளமும் நம்மீதும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் பொழியப்படட்டுமாக என்ற நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம், கடந்த சில நாட்களாக தேசிய புலனாய்வு மையம் என்கக்கூடிய என்ஐஏவினுடைய தவறான உள்நோக்கமுள்ள நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படுத்துவதற்காக, மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்காக, அரசுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியாவில் சிறப்பாக பல தளங்களில் முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். குறிப்பாக கோவை மாவட்டம் ஏற்கனவே தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டம். இன்னும் ஐடி பார்க்கில் நிறைய முதலீடுகள் வருகின்றது. அதுபோக இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் கோவை மாவட்டத்திற்கு வர இருக்கின்றது என்கிற செய்திகளெல்லாம் நாம் பார்க்குறோம். அதை தடுக்கப்பட வேண்டும். நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்து பெரும்பான்மைவாத சக்திகள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக இந்த தேசிய புலனாய்வு மையம் செயல்படுகின்றதோ என்கிற சந்தேகம் கோவை மாவட்ட மக்களுக்கு இருக்கின்றது. எதற்காக அதை நாங்கள் குறிப்பிடுறோம்னு சொன்னால், கடந்த 2022 தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக கோவையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மீது தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை தொடர்ச்சியாக குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் உண்மையிலே கோவை மாவட்டம் அமைதி பூங்காவாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டு இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இங்கு கோவை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய உணவு தேவைகளினுடைய தொழில்களில் அதிகமாக இஸ்லாமிய வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க. உதாரணமாக காய்கறி, மீன் வியாபாரம், அதுபோக இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான டூல்ஸுகள், அது கார் உதிரி பாகங்கள் போன்ற தொழில்களில் மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து வருகிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படுது. கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த என்ஐஏ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்ருக்குறாங்க. பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பல முறை என்ஐஏ அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஏன் அவர்களை அந்த வழக்கில் அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே என்ஐஏவால் குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாங்க. அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால இன்றைக்கி அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க.